சைலேஜ் என்றால் என்ன? பசுந்தீவனத்தை காற்று புகாத முறையில் சேமித்து புளிப்பூட்டியதுதான் சைலேஜ். குழியின் அளவு: நீளம் 10 அடி, அகலம் 6 முதல் 8 அடி, ஆழம் 6 முதல் 7 அடி. குழினா நைலான் ஷீட் போடணும். சைலேஜ் செய்ய ஏற்ற பயிர்கள் மக்காச்சோளம், கம்பு, சோளம், நாபியர் புல், சூடான் புல். 1. அறுவடை. பயிரை அறுவடை செய்து 1 முதல் 2 சென்டிமீட்டர் துண்டுகளாக நறுக்கவும். உலர்த்தல் மிக முக்கியம். 2-3 மணி நேரம் நிழலில விட்டு அதிக ஈரப்பதம் குறையணும். கைப்பிடி பண்ணினா தண்ணீர் சொட்டக்கூடாது. சர்க்கரைப்பாகு 4% அல்லது 1000 கிலோவிற்கு 2 கிலோ வெல்லம், 1 கிலோ உப்பு, 1 கிலோ யூரியா 15 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கலாம். நறுக்கிய தீவனத்தை அடுக்குகளாக போடணும். ஒவ்வொரு அடுக்கிலும் வெல்லம், தண்ணீர் கலவை தெளிக்கவும். நன்றாக மிதித்து காற்றை வெளியேற்றவும். மேல நைலான் ஷீட் போட்டு காற்று புகாதபடி மூடணும். மண் எடை வைக்கலாம். காற்றில்லா சூழலில் ஆனேரோபிக் ஃபெர்மெண்டேஷன். இது 21 முதல் 45 நாட்களில் தயாராகிவிடும். சைலேஜ் தயாரிப்பில் கவனிக்க வேண்டியவை: தீவனத்தில் 65 முதல் 70% ஈரப்பதம் இருக்க வேண்டும். காற்று புகாமல் இருக்க வேண்டும். காற்று புகுந்தால் பூஞ்சை காளான் வளரும். தீவனம் கெட்டுவிடும்.